சொல்லுங்க. கேள்விப்பட்டேன் உங்க மாதிரி வந்து இப்ப குணமாகி நல்லா நடக்கிறாங்க, பத்திரிகைலாம் ஏறுறாங்க, என்ன விஷயம்? ஸோ முன்னாடி ஆக்சுவலி என்ன மாதருக்கு வந்து மைனஸ் ஸ்ட்ரோக் அடிச்சு அடிச்சோடனே அவங்களால நடக்க முடியாம கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எப்போதும் நைட்ல வந்து படுக்கிறப்ப படிச்சுட்டு தான் படுப்பாங்க. அதே மாதிரி காலையில ஏஞ்சோடனே அவங்க புக்கு படிக்கணும். அவங்களோட ரொட்டீன் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ரோக் அடிச்சோடனே அவங்களுக்கு வந்து ஒரு கருப்பு கண்ணில் வந்து கருப்பா வருதுனே புக்கெல்லாம் படிக்க முடியாம ரெண்டாவது வந்து அவங்களுக்கு சரியா நடக்க முடியல, கட்டுத்தட்டு மாதிரி தான் நடந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், இந்த பிஆர்ஓவும் அந்த விட்டமின் பாலும் அவங்க வந்து ரெகுலரா நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அது குடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து அது தெரிஞ்சா நான் ஆல்டர்னேட்டிவா வந்தேன். அந்த விஷயம் தெரிஞ்சுதான் அப்புறம் அந்த குடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க என்ன ஆச்சுன்னா வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சாங்க, கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா எப்போதும் பத்திரிக்கை போகும்போது என்ன பண்ணுவோம்னா கீழே அவங்க வந்து நாங்கள் வேலை செய்வோம். அந்த வந்து என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் மேலே போயிட்டோம், அவங்களே சொந்தமாக முயற்சி பண்ணி அவங்க மேலே வந்துட்டாங்க. சொந்தமாக ஒண்டியாவே நடந்து மேலே வரைக்கும் வந்துட்டு அங்கே வந்து எங்களை பார்த்தாங்க. அப்போ ரொம்ப எங்களுக்கு ஆச்சரியமா போச்சு, எப்படி அப்படின்னு. அப்போதான் திருப்பியும் சாமியெல்லாம் கூப்பிட்டு படிவிட்டு இறங்குறப்ப அவங்க சொன்னாங்க எனக்கு ரொம்ப நன்றி சொன்னாங்க. நன்றியா, ஏன்னா அந்த பாலம் இந்த இதுவும் வாங்கி கொடுத்ததுனால தான் வந்து எனக்கு வந்து இந்த நோய் நல்லா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாக்கு எத்தனை வயசு? அம்மாவுக்கு வந்து இப்போ 75